ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பங்குனி உத்திரம் எப்படி போணுச்சு? எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்காக நீங்கள் கிளம்பி போயிருப்பீங்க. நாங்களும் அதே வேலையை தான் பார்த்தோம். காலையிலே கிளம்ப முடியல, ஏன்னா பசங்களுக்கு டெஸ்ட்டு. அதனால் டெஸ்ட்டு முடிஞ்சு, ஆனால் லாஸ்ட்டு டெஸ்ட்டு இது தான். இதை முடிச்சுட்டு ஐயனார் கோயிலில் போய் நல்லா பாஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு வந்தோம் பசங்களை. பசங்க வந்து பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லும் செம்ம கூட்டம். நிற்க வச்சுட்டாங்க காரை 1.5 கிலோமீட்டருக்கு தள்ளி. அப்புறம் அங்கேருந்து நடந்து தான் போனோம். பசங்களும் இந்த தடவை கொஞ்சம் அசராமல் நடந்து வந்தாங்க. ஏன்னா போன தடவைலாம் நடக்கும்போது எப்பா தூக்குங்க தூக்குங்கன்னாங்க. இந்த தடவை 2 பேருமே போகும்போதும் நடந்து வந்தாங்க, வரும்போதும் நடந்தே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வரிசை கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஆனால் சீக்கிரமாக போயிருச்சு. நாங்கள் போன டைமுக்கு வந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஆட்க தான் அந்த டைம் போய்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் அங்கேயே இருந்து நிறைய பேர் சமைச்சு சாப்பிடலாம் செஞ்சுருக்காங்க. நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, போகிற வழியில் பார்க்கும்போது ஆப்பிள் மாலை, சாத்துக்குடி மாலை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஐயோ! அது பார்க்கும்போது எப்போ மாலையில் ஒன்று தந்தா நல்லாயிருக்கும்ல, 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளக்க போனதும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா, ஒரே கூட்டமாக இருந்ததுனால என் பையன் கொஞ்சம் அழறதுக்கு மாதிரி வந்தான். அதுக்குள்ளே ஒருத்தங்க வந்து பொங்கல் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்தாம்மா பொங்கல் அப்படின்னோடனே, ஆஹா எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் நாங்கள் எப்பவும் போல் அந்த மணியை அடிக்காமல் வர்றதே கிடையாது. அந்த மணியும் அடிச்சுட்டு பொங்கல் விட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அதையும் பார்த்தோம். கரெக்டாக நாங்கள் போய் நிற்கவும் ஒரு பொங்கல் பொங்கி மேலேருந்து வடித்து கீழே வழிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயனார் வந்து நல்லபடியாக தரிசனம் கொடுத்தாரு. அவ்வளோ ஏன்னா பச்சை மாலை சாத்தி எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அதை எடுக்க முடியல. ஏன்னா கூட்டத்தில் வந்து சாமி தரிசனம் பண்ணணும்னு தான் தோணுச்சே தவிர எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யானை மாடுலாம் இருந்துச்சா, என் பசங்களாம் அங்கே நின்றுட்டாங்க. நான் அன்னதானம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டு, நாங்கள் எல்லாருமே 4 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். யானையை பார்க்க வச்சு சாப்பிட்டது அது ரொம்ப காண்டாக இருக்கும். அப்படியே கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி.